உள்ளவர்களாக இருக்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு பெரிய நன்மை. நான் இந்த யோர்தானை கடந்து போகும்போது நான் வெறும் கோலும் கையுமா தான் கடந்து போனேன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 2025 தொடங்கும் போது ஒண்ணுமே இல்லாம தொடங்கி இருப்பீங்க. ஆனா அதை முடிக்கும் போது தேவ கிருபையினால தேவ கையை தட்டி வாயை திறந்து ஆமே சொல்லுங்க. அதான் யாக்கோபு சொல்றாரு, நான் கடந்து போகும்போது என்னவோ கோலும் கையுமா தான் இருந்தேன். ஆனா திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அதே கோலும் கையுமா இல்ல, கர்த்தர் என்னை நிறைவாய் நடத்தியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்க கூட இருக்கிறேன்னு சொன்ன அநேக ஜனங்கள் 2025 உன்னை கைவிட்டு இருக்கலாம். ஆனா என் தகப்பன் ஒரு நாள் உன்னை கைவிடவே இல்லை. யாக்கோபு அந்த வனாந்தரத்தின் பாதையில் இருக்கும் போது அவனுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு யூஸே இல்லை. அவன் தகப்பன் ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கிறான். அந்த ஆசீர்வாதத்தால் அவனுக்கு ஒரு யூஸ்லெஸ், அந்த ஆசீர்வாதம் யூஸே இல்லாம அவன் வனாந்தரத்தில் இருக்கிறான். அவனுடைய தாய் ரெபெக்கா ரொம்ப நேசிக்கிறான். யாக்கோபு ரொம்ப நேசிக்கிற ஒரு தாய் தான். ஆனா அன்னைக்கு அந்த தாயோட அந்த நேசமும் இல்லை, தகப்பனுடைய நேசமும் இல்லை, தாயோட நேசமும் இல்லை. சகோதரனுடைய எதிர்ப்போட அந்த வனாந்தரத்தில் இருக்கிறான். ஆனா அந்த வனாந்தரத்துல ஒரு தெய்வம் அவனை ஒரு நாள் மறக்கவே இல்லை. பாருங்க, அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் அந்த தனிமையில யாருமே இல்லாத சூழ்நிலையில அவனுக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இறங்கி வந்து சொல்றாரு, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நான் உன் கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வரப்படுவேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நான் சொல்லுவேன், ஒரு தகப்பனுடைய சிநேகம் இல்ல, தாயின் சிநேகம் இல்ல, ஆனா ஒரே ஒரு வார்த்தை தான், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அல்லவோ, உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொன்ன தெய்வம் அவனை கைவிடாம வெறுமையா இருந்தவனை பரிவாரங்களோட வர வச்சாரு. நான் இந்த இரவு நேரத்தில் சொல்லுவேன், எத்தனையோ நேரத்தில் வெறுமையா இருந்திருக்கிற, ஆனா ஒரு நாள் கூட கர்த்தரோட வெறுமையா இருக்க விடாதபடி அந்தந்த நேரத்துல அந்தந்த மனிதர்களை அனுப்பி உன் வெறுமையை மாற்றினாங்க. கோடி கோடி நன்றி சொல்லணும், கோடி கோடி நன்றி சொல்லணும். யாருமே இல்லாத சூழ்நிலை, கடந்து போக முடியாத சூழ்நிலை, ஒருத்தர் கூட இருந்து வாக்கு பண்ணியத ஒவ்வொரு நாளும் உனக்கு சொல்லி, நான் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறேன், நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன், மனிதர்கள் மறந்து போனாலும் நான் மறப்பதில்லை. தகப்பனு கிடையாது, தாயும் கிடையாது, பேச்சு துணைக்கு ஆளு கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, ஆனா ஒருத்தர் மட்டும் நாங்க இருந்தாரு, அவர் கூடவே இருந்தாருங்க, இங்கேயும் இருந்தாரு, படால் அறாமலே இருந்தாரு, 20 வருஷம் அங்க நடக்கிறாரு. மீண்டும் கொண்டு வரும்போது அவன் வெறுமையா வரல, கர்த்தர் பரிவாரங்களோடு கொண்டு வந்தார். நான் எனக்கு சொல்றேன், 2025 முடியும் போது அநேக வாக்கு தத்தங்கள் வாழ்க்கை நடக்காம இருக்கா, ஆனா விசுவாசிக்கிற ஏசைக்கு போய் கவலைப்படாத, சித்தாப்பு போய் கவலைப்படாத, வருகிறது 2026 கர்த்தர் கொடுக்கிற ரகோபத்தோட கையை தட்டி வாயை திறந்து எல்லா வெறுமையை மாற்றி நான் விசுவாசிக்கிற பிரதர் சிஸ்டர் 2025 வாழ்க்கை எப்படி இருந்ததோ தெரியல, ஆனா 2026 அவரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிரம்பி வருகிற ஆசீர்வாதமாய், நிரம்பி வருகிற ஆசீர்வாதமாய் நான் நம்புகிற தெய்வம், நான் நம்புகிற தெய்வம் அவன் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டான். அதான் தாவீது சொல்ல, நீர் என்னை நம்ப பண்ணினீர். யார் எனக்கு சொல்லணும்பா, நீர் என்னை நம்ப பண்ணினீர். அந்த வார்த்தையை நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த வார்த்தை எனக்கு ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லல. பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்வேன், நீங்க வெறுமையா இருந்திருக்கலாம், ஆனா உனக்கு இரு பரிவாரங்களை கொடுக்கிறேன்னு சொன்னார்ல, கண்டிப்பா ஒரு நாள் அந்த பரிவாரத்தை கொடுப்பான். நான் வரும்போதே ஒரு வார்த்தை திரும்ப திரும்பியா காதுல விழுந்துட்டே இருந்தது, ஏசைக்கு போயிட்டு கவலைப்படாத, சித்ரா போயிட்டு கவலைப்படாத, இந்த 2026 உன் வாழ்க்கையில் அந்த ரகோபோத் பழுகி பெருக, பழுகி பெருக, கட்ட திறக்கக்கூடிய வாசலா, மனித திறக்கிற வாசல் இல்ல, இதோட திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டார். எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, வேலைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது, ஆனாலும் வசனத்தை ஒரு நாளும் விட்டாதபடி பிடித்ததினால 2025 எத்தனையோ போராட்டங்கள் தான், எத்தனையோ இழப்புகள் தான். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அந்த இழப்புகளின் மத்தியில, அந்த போராட்டங்களின் மத்தியில ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறார்.
நான் உனக்கு துணையா இருக்கிறேன். யாக்கோபே, உன் வலது கையை பிடித்து. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவர் எந்த கையை பிடிக்கிறாரா? உன் வலது கையை பிடிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உன் வலது கையை பிடித்து, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன். நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத. நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை இரவு நேரத்துல இந்த பலிபீடத்தில் இறங்கி வருது. நான் உனக்கு துணையா இருக்கிறேன், உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் வலது கையை பிடிச்சதால தான் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிறீங்க. அவர் வலது கையை பிடிச்சதால தான் இவ்வளவு போராட்டத்தில் நின்றுருக்கீங்க. அவர் வலது கையை பிடிச்சதால இவ்வளவு நம்பிக்கை துரோகங்களின் மத்தியிலும் கர்த்தரை நிற்க வச்சிருக்கிறார். யார் வலது கையை பிடிப்பா சொல்லுங்க? வலது கையை மணவாளன் கல்யாணத்தில் எப்படி பிடிப்பாங்க? கல்யாணத்துல மணவாளன் பள்ளி ஒரு சொல்லுவான், உடன்படிக்கை வாழ்விலோ தாழ்விலோ சுகத்திலோ துக்கத்திலோ மரணம் நம்ம பிரிக்கு வர நம்ம உணர மாட்டாங்க. அதுதான் உடன்படிக்கை. அதே மணவாளன் இந்த மணவாட்டியாகிய சபையோட வலது கையை பிடிச்சு சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், யார் மறந்தாலும் நான் சொல்ற பெட்டர் ராவ் வாழ்க்கையில எல்லாத்துலயுமே அவர் கூடவே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லி நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி சொல்லுங்க, அவர் என் கூட தான் இருப்பார். அவர் என் மணவாளன், என் மணவாளன். அவருக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது. நான் உனக்கு சொல்வதை செய்ய வரவும் உன்னை கைவிட மாட்டேன் என்பது உடன்படிக்கை. இந்த மணவாட்டி மட்டும் சரியா இருப்பா அப்படின்னா, இந்த மணவாட்டி மட்டும் நம் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியா இருப்பானா? நான் விசுவாசிக்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த மணவாளன் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. மற்றவங்க கை பிடிச்சி சொல்லுங்க, உங்க வலது கை யார் பிடிச்சிருக்கா தெரியுமா? சொல்லுங்க, உன் வலது கை யார் பிடிச்சிருக்கா தெரியுமா? உங்க மணவாளன். இந்த உலக மணவாளன் இல்லை, இந்த உலக மணவாளன். இவர் அப்பப்போ விட்டுட்டு போயிடுவாரு, ஆனா அந்த மணவாளன் எப்போ விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா சூழ்நிலையிலும் உன் கையை பிடிச்சிருக்கிறார். ஆமென். 2026 வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் 2026 எல்லா பழங்கால் பண்ணிட்டு 2025 வரைக்கும் இந்த 12 மாதம்